சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் காலை விடிஞ்சதுலேருந்து இரவு நீங்கள் தூங்க போகிற வரைக்குமே குழப்பத்திலேயே இருப்பீங்க. காரணம் என்னென்னா, அஷ்டம சனி தராத கஷ்டமே கிடையாது. எல்லா கஷ்டத்தையுமே எனது அன்பான சிம்ம ராசி அன்பர்கள் அனுபவித்து முடிச்சாச்சு. இனி 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, சிறந்த ஆசிரியர் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அதை நீங்கள் கற்றுக்கிட்டு 2026 மிகப்பெரிய போரை செய்ய போகிறீங்க. அப்படி போரை செய்யும் பொழுது யாரையும் நம்பாமல் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும். யார்கிட்டையும் எந்த வேலையும் ஒப்படைக்காமல் நீங்கள் இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளி உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் மட்டுமே தான் செய்யணுமே தவிர, எனக்கு கொஞ்சம் உடல் களைப்பாக இருக்கு, என்னுடைய வேலையையும் நீயே கொஞ்சம் செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு யாரை நம்புறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். நீங்கள் நம்பக்கூடியவர் உங்களை வேணும்னே நஷ்டப்படுத்த மாட்டார். அவருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்துவார். அதனால் 2026 நீங்கள் உங்கள் கையால் ஒரு செங்கலை எடுத்து அப்படி நகர்த்தணும்னு நினச்சா கூட அதை நீங்களே செய்யுங்க. எல்லா விஷயத்துக்குமே உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் இப்படி சொன்னேன். எந்த ஒரு காரியமாகவே இருந்தாலும் நீங்களே அதற்கு ஆதி, நீங்கள் மட்டுமே தான் அதற்கு அந்தம். மிகப்பெரிய அளவில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. 2026 உங்கள் கூடவே இருந்து மன உளைச்சல்களை கொடுத்து உங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா ஒரு சில பேர் இத்தனை நாட்களாக, அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நீங்களே தெய்வத்தை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இது நாள் வரைக்குமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வற்புறுத்துவாங்க, அடுத்தவங்களுக்காக நாம் தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு தான் சிம்மம் முடிவெடுத்து வச்சிருந்தது. 2026 நீங்கள் உங்கள் குடும்பத்தை கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போவீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் சிம்மத்துடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. கடந்த ஆண்டில் எந்த திசையில் திரும்பினாலுமே அந்த திசையெல்லாம் உங்களுக்கு கதவுகள் மூடியே இருக்கும். மிகப்பெரிய கஷ்டங்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்கும். ஏன், வீட்டில் நீங்கள் அத்தியாவசியமாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி பண்ணாமல் இருந்திருக்கும். மிகப்பெரிய கஷ்டத்தை சிம்மம் அனுபவித்து முடிச்சாச்சு. இனி நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க போவதில்லை. மிகப்பெரிய அளவில் புதியதாக வண்டி வாகனம் வாங்க முடியும். இனி நீங்கள் திரும்பிய பக்கமெல்லாம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே தான். அதனால் நீங்கள் கடந்து வந்த பாதை தான் உங்களுடைய மிகப்பெரிய குரு. சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே யாரையுமே நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. ஏன்னா எல்லா விதமான அறிவுமே உங்களுக்குள்ளேயே இருக்குது. அந்த அறிவை உபயோகப்படுத்த முடியாமல் கூட இருக்கக்கூடியவர்கள் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி. இது சிம்மத்திற்கு மிகப்பெரிய தடையாகவே இருந்துக்கிட்டு இருந்தது இத்தனை நாட்களாக. அதாவது உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்களே நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்த நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு. மறைமுகமாக ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து முன் நிறுத்துவாங்க. அதில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்களுடைய லட்சியத்திலிருந்து திசை மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். நிச்சயமாக எனக்கு நல்லா தெரியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய 70% அன்பர்கள் இன்னைக்கு வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருவருக்கு அர்ப்பணித்துவிட்டு அவர்களை வாழ்வில் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு. அஷ்டம சனி இன்னும் முடியாமல் தான் இருக்கே, நமக்கு நல்லது நடந்துருமா, என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு தயவு செய்து உங்களை நீங்களே சந்தேகப்படாமல் இருங்க. மிகப்பெரிய அளவில் ஈசன் உங்களுக்குள் இருக்கும் வரை அந்த சனீஸ்வரனால் எந்த விதமான கஷ்டத்தையும் சிம்மத்திற்கு தர முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் நம்பும்படியே நீங்களும் நம்பணும். மிகப்பெரிய அளவில்
சிம்மம் வேலையில் ஜெயிக்கும், போட்டியில் ஜெயிக்கும், மிகப்பெரிய மகாபாரத போரில் ஜெயிக்கும். ஆமாம், குடும்பத்துக்குள்ள அப்பேற்பட்ட போர் உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போரில் சிம்மம் அமைதியாகவே இருந்து ஜெயிக்க போகுது. காரணம் என்னன்னா, நீங்கள் கோபப்பட்ட அந்த கோபத்தை வைத்தே உங்கள் மேலே பழி சொல்லி தப்பு எல்லாத்தையும் எடுத்து உங்கள் மேலே வச்சிடுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அமைதி மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தரப்போகுது. மிகப்பெரிய வேலை சிம்மத்திற்கு கிடைக்க போகுது. அந்த வேலையின் மூலமாக இது நாள் வரைக்கும் யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே நடக்கும் பொழுது உங்களுக்கே உங்களுடைய கர்மா உங்களை விட்டு விலகி செல்கின்றது அப்படின்றது புரிய வரும். மிகப்பெரிய அளவில் சிம்மத்தை சுற்றி நிறைய கெட்ட சக்திகள் இருக்குது. அந்த கெட்ட சக்திகளை எல்லாம் நீங்கள் அகற்றணும் அப்படின்னா தயவு செய்து, கஷ்டமாக தான் இருக்கும், வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய உணவை நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மதிய வேளையில், அதாவது வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, பசுவிற்கு வாழை இலையில் சாதத்தை வைத்துவிட்டு அந்த பசு உணவை உண்ட பின் நீங்கள் உங்களுடைய உணவை உட்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த கோமாதாவில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கின்றார்கள் அப்படின்றது புராண காலத்திலிருந்தே சொல்லப்படுகின்ற உண்மை. மிகப்பெரிய அளவில் அப்படிப்பட்ட தேவர்களுடைய ஆசிகளை சிம்மம் பெற்றாலே போதும். மேலும் மேலும் எந்த விதமான பாதகங்களும் சனி பகவானால் உங்களை அணுகாமல் இருக்கும். அதாவது சனீஸ்வரன் நிச்சயமாக தர வேண்டியதை தந்தே தீர்வார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அப்படி தரக்கூடிய தண்டனைகளை நாம் செய்யக்கூடிய விஷயங்களால் குறைக்கலாம். இல்லை, எங்களால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பசுவிற்கு உணவை அளிக்கக்கூடிய வசதியெல்லாம் இல்லை, அதனால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் வியாழக்கிழமை தோறும் யாராவது ஒருவருக்கு உணவை வாங்கி கொடுங்க. பசியால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஒரே ஒருவேளை உணவை வாங்கி கொடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தை நோக்கி சென்றே தீரும். காரணம் என்னன்னா, சிம்மத்தை கூட இருக்கக்கூடியவர்கள் காப்பாற்றுவதில்லை, உங்களுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக காப்பாற்றுவதே இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். உங்களை காப்பாற்றுவது நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் மட்டுமே தான். செய்யக்கூடிய தர்மத்தால் மேலும் மேலும் ஏற்படக்கூடிய கஷ்டத்திலிருந்து சிம்மம் தப்பிக்க முடியும். திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும். அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே இன்னொரு கஷ்டம் வாசலில் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலும் மேலும் தொடராமல் இருக்க நீங்கள் இந்த அன்னதானத்தை 48 நாள் ஒரு மண்டலம் விடாமல் செய்யுங்க. மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையில் எந்த விதமான இன்னல்களும் ஏற்படாமல் இருக்கும். எதிரிகள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகி சென்றே தீருவார்கள். இந்த 2025 முடிவிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை எதிரிகளுமே உங்களை விட்டு விலகி செல்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் 2026 நிச்சயமாக நடந்தே தீரும். நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையில் உயர் பதவி நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஆண்டில் ஏதோ ஒரு சில காரணங்களால் நீங்கள் வாங்க முடியாமல் உங்கள் கையை விட்டு போன நிலத்தை அடுத்த ஆண்டில் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும். மிகப்பெரிய அளவில் சிம்மம் சிம்மாசனத்தில் சென்று அமர்ந்தே தீரும். அதை எவராலும் தடுக்கவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி.